Hi everyone. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம் my dear children. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டுக்காக பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் கூட என்னுடைய ஒரு முயற்சியும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக இனிமேல் நம்ம வந்து இந்த நீட் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கான்செப்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, நிறைய ப்ராப்ளம்ஸை ஒரே டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஐடியாஸ் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனல், அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ், ஸோ இன்னைக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் தான் மை டியர் சில்ட்ரன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது. when you are losing motivation, just remember how amazing you will look in the white coat. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் அந்த ஒயிட் கோட் போட்டு சும்மா மாச கெத்தா காலேஜுக்குள்ளே என்டர் ஆகும்போது எப்படி இருக்கும், காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒயிட் கோட்டில் இருந்தால் எப்படி இருக்கும். டோன்ட் லூஸ் யுவர் மோட்டிவேஷன். whenever you are losing your motivation, just remember that. okay, you will never have this day again, so make it count. ஸோ ப்ராப்பராக இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நேரம் நாளைக்கு மற்றவங்களுக்கு இருக்காது. இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த நேரம் ஒரு சில பேரால் அனுபவிக்க முடியலை. ஸோ ஜஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் த டே. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு, அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு டாபிக் தான். பட் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ், ரைட். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான். ஸோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாக நமக்கு இப்போ நம்ம என்ன பேச போகிறோம், ஆக்சுவலாக நம்மளுடைய சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வி வில் டாக் அபவுட் த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்டை புரிஞ்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டை பார்க்குறோம், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 11 ப்ராப்ளம்ஸ், அதாவது ஒரே டாப்பிக்கில் இருக்கக்கூடிய 11 ப்ராப்ளம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ பொதுவாக நம்ம சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இன் நேச்சர் we have positive charges and the negative charges. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, we know that everything is made up of atom, இல்லையா? ஸோ எல்லாமே வந்து ஆட்டம்னால உருவாக்கப்பட்டது தான். ஸோ அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம் அப்படின்றனால எல்லா இடத்துலையுமே இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும். ஸோ பொதுவாக எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில் பி ஈக்குவல். அப்போ அந்த ஆட்டம், அதாவது இல்லை அந்த ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய நெட் சார்ஜை வந்து நம்ம 0 அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ இந்த சாப்டரில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சார்ஜு எப்படி, ஒரு சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் அதில் எந்த மாதிரி ஃபோர்ஸஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். ஸோ இங்கே சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது we have positive charges and negative charges. நமக்கு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜும் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜும் வில் ரிப்பல்ங்க, இல்லையா? ஸோ ரிப்பல் ஆகும். அண்ட் அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ரிப்பல் ஆகும். ஸோ நமக்கு என்ன தெரியும், அன்லைக் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வில் அட்ராக்ட் அப்படின்றது நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான், இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த சார்ஜஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சார்ஜஸை நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் இருந்து இன்னொரு ஆப்ஜெக்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு இருக்குது. ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆப்ஜெக்டோட இன்னொரு ஆப்ஜெக்டை ஒராசும் போது ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ்ஸு இன்னொரு ஆப்ஜெக்டில் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டை ஒராசும் போது, அதாவது ஃப்ரிக்ஷனில் எனக்கு சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பை கண்டக்ஷன். ஸோ கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்டோட டச் பண்ணும்போது
அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஏ அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, பி அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல எக்ஸஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா இது வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல மூவ் ஆகும். பொதுவாகவே நல்லா கவனிச்சுக்கோங்க, பொதுவாகவே ஒரு ஆப்ஜெக்ட்ல Q அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல 0 அப்படின்ற சார்ஜ் இருக்குன்னு வச்சுப்போம். இதுல ஒண்ணுமே கிடையாது. அப்போ A அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் B அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட்ல டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல இருக்கிற சார்ஜ் அப்படியே பாதியா குறைஞ்சிரும். இதுல வந்து சார்ஜ் வந்து அப்படியே பாதியா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதாவது இந்த மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈக்குவலா ஆகுற வரைக்கும், அதாவது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்லயும் சார்ஜஸ் ஈக்குவல் ஆகுற வரைக்குமே அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில அந்த மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பை இண்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இண்டக்ஷன் அப்படின்றது என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க, ரைட்? ஸோ இண்டக்ஷன் அப்படின்றது ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். அதாவது without touching an object, right? So without touching, I'm going to transfer the charges from one object to the other. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்னுடைய சார்ஜஸை வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஸோ அதுக்கு பேரு நம்ம இண்டக்ஷன் அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ். ஸோ இதை நம்ம தியரி பார்ட்டில் ரொம்பவே டீட்டெயில்டாக பேசியிருக்கிறோம் இல்லையா? ஸோ இங்கேயும் அதே தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வித்தவுட் டச்சிங் ஐம் கோயிங் டு மூவ் த சார்ஜஸ் ஃப்ரம் ஒன் ஆப்ஜெக்ட் டு தி அதர். சரிங்களா? ஸோ இது எல்லாம் பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்ட் அதே மாதிரி வி ஹாவ் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னா என்ன? நமக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தெரியுங்க. கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் இன்சுலேட்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதே மாதிரி இந்த கண்டக்டரில் ஹை கண்டக்டிவிட்டி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சில்வருக்கு தாங்க. அதை நீங்கள் மறக்கவே கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது கண்டக்டரில் மூவ்மெண்ட் ஆஃப் சார்ஜஸ் தான், ஆனால் இந்த இடத்துல ஒன்லி நெகட்டிவ் சார்ஜஸ் மூவ்ஸ். சரிங்களா? வெறுமனே நெகட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் மூவ் ஆகுது சாலிடில். ஸோ அந்த இடத்துல கரண்ட் இருக்குன்னு சொல்கிறோம். வேர்ஸ் இன் லிக்விட் அண்ட் கேஸஸ், யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் மை டியர் சில்ட்ரன். இன் லிக்விட் அண்ட் கேஸஸில் பார்த்தீங்கன்னா both the positive and the negative charges மூவ் ஆகும்போது எனக்கு அந்த இடத்துல கரண்ட் வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு விஷயம்தான். இன்சுலேட்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சுத்தமாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லலாம். ஈவன் தோ அதில் இருந்தாலுமே நியூக்ளியஸோட அது ரொம்பவே டைட்டாக பாண்ட் ஆகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேசிக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வுட், ரப்பர், பிளாஸ்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸை அடிக்கிட்டே போகலாம். இன்சுலேட்டர் வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா we have basic properties அப்படின்னு சொல்கிறாங்க. basic properties of charges, right? so basic properties of charges. அப்போ basic properties of charges அப்படின்னு நம்ம பேசும்போது என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு அடிப்படையான விஷயங்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அடிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அடிட்டிவ் சார்ஜஸ், அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜ். இது என்னங்க அடிட்டிவ் நேச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயமே ரொம்ப சிம்பிளுங்க, ரைட்? ஸோ வி வில் ஜஸ்ட் ஆட், அவ்வளோதான், ரைட்? சார்ஜஸை வந்து ஆட் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ வி கன்சிடர் எவ்ரி திங். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 3 கூலும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து 5 + 5 கூலும் இருக்குது, -32 கூலும் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் 50 கூலும் இருக்குது, ரைட்? ஸோ இதனுடைய டோட்டல் சார்ஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யூ ஜஸ்ட் ஆட் எவ்ரி திங்மா. ஸோ 3 + 5 பார்த்தீங்கன்னா 8. இது ஒரு 50 சேர்த்திங்கன்னா இட் பிகம்ஸ் 58. ஸோ 58 இது -32, அப்போ மைனஸ் பண்ணணும். அப்போ 6 இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து
2. அப்ப என்னுடைய total net charge பாத்தீங்கன்னா 26 coulomb plus. சரியா? So we consider positive and negative. So எல்லாமே வந்து நம்ம இங்க கன்சிடர் பண்ணுவோம். So இந்த additive nature of charge நம்ம principle of superposition, right? So principle of superposition of charge அப்படி நம்ம சொல்றோம். சரி, இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தாங்க. அடுத்து பாருங்க, ரெண்டாவது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சர்வேஷன். ஸோ இது நிறைய பேருக்கு இதில் வந்து சந்தேகங்கள் வரலாம். அது என்ன கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது வி கன்சர்வ், அதாவது வி சேவ். பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா அப்படி தாங்க, வி சேவ் ஆர் சார்ஜஸை நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. சார்ஜஸ் வி கேன் நாட் கிரியேட், right? We cannot create the charges or we cannot destroy the charges. என்னால சார்ஜஸை கிரியேட்டும் பண்ண முடியாது, சார்ஜஸை டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு சார்ஜை ஒரு ஆப்ஜெக்டில் இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு தான் என்னால் மூவ் பண்ண முடியுமே தவிர என்னால் சார்ஜஸை கிரியேட்டும் பண்ண முடியாது, சார்ஜஸை டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஏ, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது பி. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் இங்கே போகலாம், ரைட்? ஸோ இங்கே எனக்கு சார்ஜ் குறையுது, ஆனால் இந்த டோட்டல் சிஸ்டம், இதுதான் டோட்டல் சிஸ்டம். இப்போ எனக்கு வந்து இங்கே 10 சார்ஜ் இருக்குது, எனக்கு இங்கே 5 சார்ஜ் இருக்குது. இப்போது டோட்டல், அதாவது பிஃபோர் அப்படி நம்ம சொல்லலாம் இல்லையா, பிஃபோர் கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்போ பிஃபோர் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் எவ்வளோ இருக்குது? 10 + 5ங்க. சரியா? இப்போ ஆஃப்டர், இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் நான் டச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் சார்ஜஸ் வந்து 2 குறைஞ்சிருச்சு, இங்கே என்ன ஆயிடுச்சு? 8 அங்கே ஆட் ஆயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நல்லா கவனிங்க, எனக்கு இந்த இடத்துல சார்ஜஸ் வந்து குறைஞ்சிருது, இட் இஸ் நாட் கன்சர்வ்டு. அப்படி கிடையாதுங்க, டோட்டல் சிஸ்டமை நம்ம கன்சிடர் பண்ணோம். we should consider the system, ரைட்? ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம்ல தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எடுத்து we cannot say. அப்போது இங்கே பாருங்கள், இங்கே 8, இங்கே 2, இங்கே 8, இங்கே போயிடுச்சு. அப்போது இங்கே பாருங்கள், இங்கே ஆஃப்டர் கொலிஷன் என்ன 2 ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்குது 13. அப்போ விச் கிவ்ஸ் இங்கேயும் 15 தான், இங்கேயும் 15 தான். ஸோ சார்ஜஸ் வந்து என்ன ஆகுது? கன்சர்வ் ஆகுது. இந்த இடத்துல என்னால் புது சார்ஜை கிரியேட்டும் பண்ண முடியல, இருக்கிற சார்ஜை டெஸ்ட்ராயும் பண்ண முடியல. ஆனால் சார்ஜஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறேன். ஒரு கம்ப்ளீட் சிஸ்டமில் சார்ஜஸ் வந்து ஆல்வேஸ் கன்சர்வ்டு. அவ்வளோதாங்க பேசிக்கு. ஸோ அடுத்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம், குவான்டைசேஷன். இந்த குவான்டைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்செப்டை தான் பெரும்பாலும் நம்ம எல்லா ஃபார்முலாலையும் பயன்படுத்தப்படுறோம். நிறைய ப்ராப்ளம்ஸ் இல்லை, நாட் ஓன்லி திஸ் செஷன் பட் இன் ஃபியூச்சர் ஆல்சோ வி வில் பி யூஸிங் திஸ் கான்செப்ட். குவான்டைசேஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் த இன்டெக்ரல் மல்டிபிள், அவ்வளோதான். ஸோ இட் இன்க்ரீசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இட் இன்க்ரீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சார்ஜ் இருக்கு இல்லையா, ஒரு சார்ஜினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.6 10⁻⁻19 C. இது வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லும்போது, புரோட்டான் சொல்லும்போது பாசிட்டிவ் 1.6 × 10⁻⁻19 வருது. லெட் அஸ் கன்சிடர். இப்போ எனக்கு இதுதான் வந்து ஒரு சார்ஜ். இப்போது இந்த இடத்துல நான் இன்னொரு ஆப்ஜெக்டோட ரப் பண்ணுறேன், இல்லை டச் பண்ணுறேன், இல்லை பை இண்டக்ஷன் நான் வந்து சார்ஜஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அப்போ எனக்கு சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை சார்ஜஸ் வந்து ஒரு அதாவது 2 ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் சார்ஜ் போகுதுன்னா இது இன்க்ரீஸ் ஆகுது, இந்த ஆப்ஜெக்டில் சார்ஜஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எப்படி இன்க்ரீஸ் ஆகும், எப்படி டிக்ரீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, see, this is the basic formula, right? One of the most important formula, Q which is equal to plus or minus NE அப்படி நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன, அதாவது
it increases or decreases, but increases step by step. இந்த n அப்படின்றது தான் இந்த integral multiple. அப்போ இந்த n உடைய வேல்யூ வந்து plus or minus 1 இருக்கலாம், plus or minus 2 இருக்கலாம், plus or minus 3 இருக்கலாம், plus or minus 4 இருக்கலாம். It goes on. சரியா, it goes on. அப்போ என்னால ஏன் இப்படி தான் எனக்கு இருக்குமா, ஏன் எனக்கு வந்து 1.3 இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன் இருக்காது? எனக்கு ஒரு சார்ஜை பிரேக் பண்ண முடியாது. சார்ஜை பிரேக் பண்ணாதானே அதனுடைய வேல்யூவும் குறையும். we cannot break the charge, right? ஸோ சார்ஜை நம்ம உடைக்க முடியாது. சரியா, அந்த சார்ஜ் வந்து it remains constant. சார்ஜ், அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரை தனித்தனியாக பிரிக்கலாமே தவிர அந்த ஒரு ஆளை 10 பிரிக்க முடியாது. அதுதான் இங்கே நம்ம பேசுகிறோம். அப்போ சார்ஜஸ் வந்து ஃபஸ்ட்டு 1.6, அடுத்து 3.2. இட் இன்க்ரீசஸ். ஸோ 2 times 3 times 4 times 5 times அப்படி தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர 2.5 டைமு 3 டைமு 4.25 டைமு அப்படிலாம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகாது. இன்க்ரீஸ் ஆனால் 1 2 3 4 ஹோல் நம்பராக தான் அதனால் இன்க்ரீஸ் ஆக முடியுமே தவிர we cannot break the charge. ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்றது இது தாங்க. ரொம்பவே ஒரு பேசிக், ரொம்பவே முக்கியமான ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ என்ன ஆகுது, Q which is equal to plus or minus NE அப்படின்னு சொல்கிறோம். Nன்றது அந்த இன்டிஜர். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இட் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் இதனால் இன்க்ரீஸும் ஆக முடியும், டிக்ரீஸும் ஆக முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த கான்செப்டை புரிகிற மாதிரி இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் யூ ஜஸ்ட் ரைட் த கிவன் டேட்டா. அ பாலித்தீன் பீஸ் ரப்டு வித் wool இஸ் ஃபவுண்ட் டு ஹாவ் அ நெகட்டிவ் சார்ஜ். ரைட். ஸோ இதில் என்ன இருக்குது, சார்ஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 3 into 10 to the power 7 coulomb. ஸோ தே ஹவ் கிவன் இட் இஸ் நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ மைனஸ் என்ன கேட்குறாங்க, எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்டு. நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுங்க. நமக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு பாலித்தீன் ஷீட் இருக்குது. இது வந்து பாலித்தீன் ஷீட்டு. இந்த பாலித்தீன் ஷீட்டை நம்ம உள்ளில் வந்து ரப் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலித்தீன் ஷீட்டில் இவ்வளோ சார்ஜஸ் வந்து அக்யூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, they are asking number of electron transferred from which to which. ஸோ எந்த ஆப்ஜெக்டிலிருந்து எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். அப்போ என்ன ஆகுது, ரொம்ப சிம்பிளுங்க. உள்ளிலிருந்து இந்த பாலித்தீன் ஷீட்டுக்கு சார்ஜஸ் வந்து transfer ஆகுது. and they are asking number of electrons. so we have Q which is equal to n times E. இப்போதான் பார்த்தோம் குவான்டைசேஷன். அப்போ n which is equal to என்னது, Q by Eங்க. Q நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க மைனஸ் 3 10 to the power minus 7 and சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1.6 into 10 to the power minus 19. ரொம்பவே சிம்பிள். you just simplify this, you will get the value to be 1.875 into 10 to the power 12 அப்படி நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்போ அப்படி நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ரெண்டாவது கேள்வி, இஸ் தேர் அ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் உல் டு பாலித்தீன் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாங்க எனக்கு மாஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, தெளிவாக சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இவ்வளோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நெகட்டிவ் சார்ஜஸ்னால் கண்டிப்பாக அது எலக்ட்ரான் தான் இல்லையா? அப்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் விச் இஸ் ஈக்குவல் டு 9.1 into 10 to the power minus 31 kgன்னு தெரியும் இல்லையா, மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். அப்போது எனக்கு இவ்வளோ எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது கண்டிப்பாக எனக்கு மாஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ரைட். ஸோ மாஸும் வந்து எனக்கு கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ என்ன சொல்கிறோம், மாஸ் m which is equal to எவ்வளோ எலக்ட்ரான்ஸு, இதுதான் எலக்ட்ரான்ஸு 1.875 10 to the power 12 எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ரைட். ஸோ இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எவ்வளோ, ஒரு எலக்ட்ரானுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா 9.1 10 to the power minus 31ங்க. ரைட். அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get the value to be 1.67 into 10 to the power minus 18 kilogram. அப்போ எனக்கு இவ்வளோ மாசஸ் வந்து
ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ ரொம்பவே பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எனக்கு ஒரு 100 எலக்ட்ரான், ரைட், இது வந்து ஒரு எலக்ட்ரானுடைய வேல்யூ. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 100 எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதுதான் அந்த கான்செப்டை தான் நம்ம இந்த இடத்துலையும் பார்க்குறோம். இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அடுத்து பாருங்க. ஸோ அடுத்து ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான், பட் ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன கேட்குறாங்க, அ காப்பர் ஸ்லாப் ஆஃப் மாஸ் 2 கிராம், ரைட். ஸோ அதனுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா 2 கிராம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டெய்ன்ஸ் 2 × 10⁻22 ஆட்டம்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ இந்த 2 கிராமில் எனக்கு 2 × 10⁻22 ஆட்டம்ஸ் வந்து இருக்கு அப்படின்றது முதல் விஷயம். அடுத்து பாரு, the charge on the nucleus of each atom, ரைட். அப்போ இவ்வளோ ஆட்டம் இருக்கு. இதில் ஒவ்வொரு ஆட்டம்லையும் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு ஆட்டம்லையும் எனக்கு 29 எலக்ட்ரான் இவ்வளோ சார்ஜஸ் வந்து இருக்கு. இந்த E உடைய வேல்யூ உங்களுக்கே தெரியும், 1.6 × 10⁻−19 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும், ரைட். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரான்ஸ் மஸ்ட் பி ரிமூவ்டு ஃப்ரம் த ஸ்பியர் டு கிவ் இட் அ சார்ஜ் ஆஃப் 2 மைக்ரோகூலும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு கிவன் டேட்டாவில் அந்த காப்பர் ஸ்லாப் இருக்கு, அதனுடைய எடை 2 கிராமுங்க. அந்த 2 கிராமில் 2 × 10⁻22 ஆட்டம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆட்டமில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் உடைய சார்ஜ் பார்த்தீங்கன்னா 29 எலக்ட்ரான். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் நமக்கு வந்து 2 மைக்ரோகூலும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரொம்ப பேசிக் தான். அப்போ Q என்ன சொல்லியிருக்கிறாங்க, +2 மைக்ரோன்றதை 10⁻−6ன்னு சொல்லுவோம். இது உங்களுக்கே தெரியும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரைட். ஸோ வி நீட் டு ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ரைட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஸ்லாப் அப்படின்றத நம்ம சொல்லலாம், எனக்கு மொத்தமாக எவ்வளோ ஆட்டம் இருக்கு, 2 × 10⁻22 ஆட்டம் இருக்குது, ரைட்டா. ஸோ ஒவ்வொரு ஆட்டம்லையும் இருக்கக்கூடிய இந்த சார்ஜஸ், ஏன்னா we know that நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும்போது ப்ரோட்டான் will be equal to electron obviously. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன சொல்லலாம், 2 × 10⁻22ன்றது ஆட்டமு. அந்த ஆட்டமில் ஒவ்வொரு சார்ஜ் இருக்கு இல்லையா, அப்போ ஒவ்வொரு சார்ஜ்னா 1ல் 29. அப்போ 29ஓட இந்த மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணனா ஐ கெட் த வேல்யூ. ஸோ இதுதான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நான் எவ்வளோ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து 2 மைக்ரோகூலும் கிடைக்கும் கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு பி ரிமூவ்டு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். எவ்வளோ நமக்கு தெரியாதுங்க. அது என்ன சொல்லலாம், n which is equal to Q/E. நம்ம படிச்சிருக்கிறோம் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸில் Q = NE. ஸோ அதில் n மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு Q/E அப்படின்றத நான் எழுதிட்டேன். ஸோ இந்த Q அப்படின்றது என்ன கேள்வியில் கொடுத்துருக்குறாங்கப்பா, 2 × 10⁻−6, அதாவது 2 மைக்ரோகூலும். E அதனுடைய வேல்யூ வந்து 1.6 × 10⁻−19 தெளிவாக கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா you will get the value to be 1.25 10⁻13 அப்படின்றது நமக்கு தெளிவாக கிடைக்குது. ஸோ இதிலிருந்து எவ்வளோ எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது கிடைக்கும்ன்றது தான் கேள்வி இல்லையா. அப்போ we can simply write, so therefore fraction அதானே கேட்குறாங்க, fraction of electron removed, ரைட். fraction of electron removed என்னது நமக்கு தெரியும், இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரிமூவ்டு வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் இது, ரைட். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த ஸ்லாப். அப்போ எவ்வளோ நமக்கு வந்து 1.25 10⁻13 டிவைடட் பை 29 × 2 × 10⁻22, ரைட்டா. ஸோ அப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணும்போது you will get the value to be 2.16 × 10⁻−11. அப்போது இவ்வளோ எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குது, 2 மைக்ரோகூலும் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றது ரொம்பவே ஒரு பேசிக்கான
ஒரு விஷயத்தை வச்சு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக சந்தேகம் இருக்காது அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது இன்னும் சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான்மா. ஸோ பேசிக் தான், இதை நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாட் வில் பி தி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சார்ஜ் ஆன் பாடி Q1 right is and it is used to charge another body by induction. ஸோ அப்போ ரெண்டாவது ஆப்ஜெக்ட் A அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டில் Q1 இருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா B அப்படின்ற ஒரு சார்ஜில் இதை கிட்ட கொண்டு வரேன், டச் பண்ணலை, ஏன்னா இண்டக்ஷன் ப்ராசஸ்ஸை ரைட் பை இண்டக்ஷன். அப்போ நம்ம டச் பண்ண மாட்டோம். என்ன ஆகுது, சார்ஜ் ஆன் செகண்ட் பாடி இஸ் ஃபவுண்ட் டு பி Q2 ஆஃப்டர் சார்ஜிங். ஓகேவா, ஆஃப்டர் சார்ஜிங். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். அதாவது என்கிட்ட ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, சரியா. ஸோ இந்த ஆப்ஜெக்டை ஏன்னு வச்சுப்போம், இந்த ஆப்ஜெக்டை பின்னு வச்சுப்போம். அப்போ என்ன சொல்கிறேன், பை இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து நான் பக்கத்தில் கொண்டு வரேன், ஆனால் டச் பண்ணலை, சரியா. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் இதுக்கு பக்கத்தில் கொண்டு வரும்போது இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகிடும் இல்லையா, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ என்ன சொல்லலாம், எனக்கு தெளிவாக நம்ம வந்து இங்கே சொல்லிக்கலாம், எனக்கு இங்கே இந்த ஆப்ஜெக்ட் பியில் பார்த்தீங்கன்னா எனக்கு சார்ஜஸ் வந்து மூவ் ஆகுது, ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து எனக்கு மூவ் ஆகுது. இப்போ லெட்டஸ் இது வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, ரைட், ஃபுல்லாக பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே கொண்டு வரும்போது இந்த பக்கம் ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடும், இந்த பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆகிடும், ஏன்னா இட் ரிப்பல்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இதை கிரவுண்டு பண்ணி எடுத்துடுறேன், ரைட். அப்போ என்ன ஆகும், எனக்கு இங்கே சார்ஜஸ் வந்து கொஞ்சம் தானே இருக்குது, இந்த சார்ஜஸ் அதிகமாக தானே இருக்குது, ரைட். இதில் வந்து சார்ஜஸ் குறையலை. நல்லா கவனிங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்ட் இதுக்கு பக்கத்தில் கொண்டு போகிறேன், இதில் சார்ஜஸ் வந்து என்ன ஆகுது, அலைன் ஆகுது, அலைன்மெண்ட்டு, ரைட், அலைன்மெண்ட் ஆகுது. நெகட்டிவ் எல்லாம் ஒரு பக்கமும், பாசிட்டிவ் எல்லாம் ஒரு பக்கமும் அலைன்மெண்ட் ஆகிடுது. அப்போ இதில் ஒரு இடத்துல நான் இந்த கிரவுண்டை வச்சு நான் சார்ஜஸ் கொண்டு போயிட்டு மிச்சம் இருக்கிற சார்ஜ் கொஞ்சம் தான். அப்போ என்ன சொல்லலாம், எனக்கு ஆப்ஷனு ரொம்பவே ஈஸி தாங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல சார்ஜஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும், ஆப்வியஸ்லி இதில் சார்ஜஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். we can say that Q1 is greater than Q2, right, or we can say greater than or equal to. அப்போ Q1 Q2 greater or equal to 1. So we get the answer to be option D. So option D தான் இதுக்கு சரியான விடை, சரிங்களா. இது ரொம்ப கிளியராக தான் இருக்கும். அடுத்த கான்செப்ட் பாருங்க. அடுத்து இன்னொரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். let me write the solution first. என்ன சொல்றாங்க, if an object mass, right, if an object mass is 1 kg and it contains 4 into 10 to the power 22 atoms. நல்லா கவனி, ஒரு கேஜி ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஒரு கேஜி ஆஃப் ஆப்ஜெக்டில் 4 into 10 to the power 22 atoms வந்து இருக்குதுங்க. தெளிவாக புரிஞ்சுக்கங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டுடைய எடை 1 கிலோ, அந்த 1 கிலோ ஆப்ஜெக்டில் 4 into 10 to the power 22 atoms வந்து இருக்குது, சரியா. இப்போ நல்ல கவனி, if electron is removed from every atom of the solid, இவ்வளோ ஆட்டம் இருக்கு, இந்த இவ்வளோ ஆட்டம்லையும் ஒவ்வொரு ஆட்டம்ல இருந்து நல்லா கவனி, எவ்ரி ஆட்டம், ரைட், எவ்ரி ஆட்டம் ஆஃப் த சாலிட்ல இருந்து ஒவ்வொரு எலக்ட்ரானை நான் எடுக்கிறேன். அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரான் எடுக்கும்போது the charge gained by the solid in 1 gram, அப்போ 1 கிராம்ல எவ்வளோ சார்ஜஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிளான கேள்விதான் இல்லையா. அதாவது 1 கிலோ ஆப்ஜெக்ட் இருக்கு, அதில் 4 into 10 to the power 22 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போது அதில் நான் எலக்ட்ரான், ஒவ்வொரு எலக்ட்ரானை ஒவ்வொரு ஆட்டம்லேருந்து நான் ரிமூவ் பண்ணுறேன், ஒவ்வொரு எலக்ட்ரானை ஒவ்வொரு ஆட்டம்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். அப்போ அப்படி ரிமூவ் பண்ணும்போது அந்த சாலிடில், அதாவது 1 கிராமில் எவ்வளோ சார்ஜ் வந்து கெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசிக்கான ஒரு விஷயம் தானே, 1 கிராம் தானே கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரிமூவ்ட் இன் 1 கிராம் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் 1 கிராம். ஏன்னா ஒவ்வொரு ஆட்டம்லேருந்து ஒவ்வொரு எலக்ட்ரான் எடுக்கிறோம். பேசிக் அதை நல்லா புரிஞ்சுக்கோ, ஒவ்வொரு ஆட்டம்லேருந்து ஒவ்வொரு எலக்ட்ரான் எடுக்க போகிறோம் இல்லையா. அப்போது ஒவ்வொரு கிராமில் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்து ஒவ்வொரு கிராமில் எடுக்க போகிறோம். அப்போ we can simply say number of
electron removed, right, in 1 gram equal to number of atom in 1 gram. remove பண்றது இப்போ நான் எவ்வளவு ரிமூவ் பண்றேனோ அவ்வளோ வந்து ஆட்டம்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஒரு ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான். அப்போ ஒரு கிராம்ல எவ்வளோ எலக்ட்ரான் ரிமூவ் பண்றனோ அவ்வளோ ஆட்டம் தான் அதுல இருக்குன்றது சொல்லியிருக்கிறாங்க. அப்போ we can say that n, right, n which is equal to what? எனக்கு எவ்வளோ இருக்குது? 4 into 10 to the power 22. total number of atom எவ்வளோ? 1 kgல. கரெக்டா? அப்போ 1 kg ன்னு சொல்லும்போது 3 to the power 10 to the power 3. அப்போ இது எப்படி எழுதலாம்? 4 into 10 to the power minus 19. சாரி plus 19. ஏன்னா 22 minus 3 தானே. அப்போ plus 19. அப்போ இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு இருக்குதுன்றது தெளிவாக புரிஞ்சுதுங்க. அப்போ எனக்கு ஒரு கிராமில் இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது, ரைட், ஒரு கிராமில், ரைட்டா? அப்போ ஒரு கிராமில் அப்போ we have சார்ஜ் தானே கேட்குறாங்க, Q which is equal to NE. அப்போ நமக்கு n உடைய வேல்யூ நமக்கு தெரியும், 4 into 10 to the power 19. E உடைய வேல்யூ நமக்கு தெரியும், ரொம்ப பேசிக்கு, 1.6 10 to the power minus 19. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, you will get the value to be what? 1.6 into 4 போடுங்க, 1.6 into 4 பார்த்தீங்கன்னா 6 4s are 24, 2 4 1s are 4, 6.4. அப்போ எனக்கு வேல்யூ என்ன வருது? 6.4, ரைட், கூலும். அப்போ எனக்கு இவ்வளோ சார்ஜஸ் வந்து இருக்குது. இதில் 1 கிராம் ஆஃப் சாலிட்ல 6.4 கூலும் வந்து எனக்கு இருக்குதுன்றது சொல்லிட்டாங்க, ரைட். ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்களேன், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பிரசன்ட் இன் நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் 8 கூலும். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ சார்ஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க 8 கூலும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு டேக், வி ஆல்வேஸ் கன்சிடர் த மேக்னிடியூட். அப்போ என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி வி நோ தட் n which is equal to q by e. qன்றது என்ன? 8 கூலும். nன்றது E ன்றது என்ன? 1.6 into 10 to the power minus 19. ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா you will get 5 into 10 to the power 19 electrons. ஸோ 8 கூலும்ல எனக்கு இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு சொல்லிச்சு. அது ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் தான், சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, 2 insulated charged copper sphere, ரைட், 2 insulated charged insulated, சரி, insulated charged copper sphere. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா A, இன்னொன்று பார்த்தீங்கன்னா B, ஐடென்டிக்கல் இன் சைஸ், ஒரே மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து QA அப்படின்ற சார்ஜ் இருக்கு, இதில் வந்து QB அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்கு. அ தேர்ட் ஸ்பியர், இப்போ மூணாவதாக இருக்கிற ஒரு ஆளை கொண்டு வர்றேன், ரைட், மூணாவதாக ஒரு ஆள் வர்றாரு. இந்த மூணாவது ஆளை நான் இங்கே வைக்கிறேன். ஸோ மூணாவது ஆளை நான் என்ன சொல்கிறேன்? QCன்னு சொல்லிட்டேன். கேள்வியிலே அதான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்பியர் C ஆஃப் த சேம் சைஸ் பட் அன்சார்ஜ்டு. சார்ஜ் இல்லைங்க, சார்ஜ் என்ன சொல்கிறாங்க? நியூட்ரல், இல்லைன்னா நோ சார்ஜ், ரைட், இஸ் brought in contact with the first. ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், 2 ஆப்ஜெக்டை டச் பண்ணும்போது சார்ஜஸ் வந்து ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இதை இதோட கொண்டு வரும்போது எனக்கு என்ன ஆகும்? எனக்கு Q அப்படின்ற சார்ஜ் வந்து இதில் Q/2ன்னு மாறிடும், QA/2ன்னு மாறிடும். இது QCயில் என்ன ஆகிடும்? சார்ஜ் QA/2ன்னு மாறிடும், சரிதானே? பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அப்போ என்ன சொல்கிறோம்? இப்போ மறுபடியும் இந்த QCயை நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன ஆகிடும்? இது ரொம்ப பேசிக் தாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இப்போ நியூ சார்ஜ், இப்போ இதில், ரைட், இப்போ இதில் சார்ஜஸ் எப்படி இருக்கும்? சார்ஜஸ் வந்து என்ன சொல்லலாம், எனக்கு ஃபஸ்ட்டு டைமு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டோட கம்பைன் பண்ணும்போது எனக்கு சார்ஜஸ் வந்து அப்படியே பாதியை குறைஞ்சிருச்சு. இதுலேயும் பாதி வந்துருச்சு, இதுலேயும் பாதி வந்துருச்சு, சரிங்களா? இப்போது எனக்கு இந்த ஆப்ஜெக்டை இந்த பியில் கம்பைன் பண்ணும்போது, ரைட், இப்போது, ரைட், ஸோ இதை வந்து நான் மறுபடியும் கம்பைன் பண்ணுறேன். அப்போது லெட் அஸ் சே QC டேஷ்னு வச்சுப்போம், ரைட். அப்போ என்ன ஆகும்? இந்த Q/2 இன்னும் பாதி ஆகிடும், கரெக்டாக? Q/2 இன்னும் பாதி ஆகிடும். அப்போது QA/2 இன்னும் பாதி ஆகிடுச்சு, ப்ளஸ்
இந்த சார்ஜும் பாதி ஆகிடும். அப்போ QB/2 சரியா, QB/2. ஸோ இது எப்படி எழுதலாம்? QA + QB / 4 சரியா. இது LCM இல்லையா, அப்போ இங்கே இது அப்போ 2QB/4 அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. அப்போது இதில் எவ்வளோ சார்ஜ் ஃபைனலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா QA + 2QB/4. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அதே தான் இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலி டிரான்ஸ்ஃபர்டு. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இன்னும் பேசிக்காக புரிய வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்குப்பா சரியா, ரெண்டு பேர் இருக்காங்க. இவன் வந்து 1ன்னு வச்சுப்போம், இவன் 2ன்னு வச்சுப்போம். இவங்கிட்ட 10 பால் இருக்குது, இவங்கிட்ட 10 பால் இருக்குது சரியா. இப்போ 3ஆவதாக ஒருத்தன் வர்றான், இவங்கிட்ட பாலே இல்லை, 0. இவனோட சேரும்போது இவன் என்ன பண்ணுறான்? இவங்கிட்ட இருக்கிற 10 பாலை 5 பிரிச்சுட்டான். இப்போ இந்த 3ஆவது ஆள் இருக்கான் பாரு, இவனுக்கு 5 சார்ஜ் இருக்கு. இவன் இப்போ இவனோட கம்பைன் ஆகிறான், அதே மாதிரி இவனோட கம்பைன். அப்போ இவன் ஆகும்? இவன்கிட்ட இருக்கிற சார்ஜை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான், 2. இவன் என்ன பண்ணுறான்? இவன்கிட்ட இருக்கிறத பாதியை பிரிக்கிறான், 5. அப்போ இங்கே 5 இருந்தது 2 ஆகிடுச்சு. இங்கே பாரு 2 5 ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா. இங்கே 10 5 ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சா. இப்போ இந்த டோட்டல் சார்ஜ் பாரு 7. இந்த டோட்டல் சார்ஜ் பாரு 7. அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும், பேசிக்காக புரிஞ்சது தான் ரைட்டா. ஸோ இதை அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. A body has 1.5 electron where E is the electronic charge. ஸோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1.5 வந்து இருக்க முடியுமா? ஆன்சர் இஸ் நோ அப்படின்னு சொல்ல. என்னடா திடீர்னு நோ சொல்லிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து 1.6 10⁻−19 தான் ஸ்டார்ட் ஆகுது தலைவா, ப்ளஸ் ஆர் மைனஸ். வி நோ தட் Q which is equal to ±n times E. It is nothing but integral, right? It is nothing but ±1 ±2 ±3. நமக்கு சார்ஜஸே பார்த்தீங்கன்னா 1.6ல் தான் ஆரம்பிக்குது. இது என்னடா புது கதையை 1.5. ஸோ இட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ இது வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. இது does not exist, right? does not exist. இதுதான் இதில் இருக்கிற சிம்பிளான விஷயம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் தான். ஸோ பொறுமையாக கவனிச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து NCERT எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ங்க. NCERT எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம். Let us move to the solution part. So solution part என்ன சொல்றாங்க? First we will write the given data. A paise coin is made up of aluminum and magnesium alloy and அதனுடைய எடை weight பார்த்தீங்கன்னா 0.75 gram. Okay, 0.75 gram அப்படின்னு சொல்லிட்டாங்க. It has a square shape. ரைட்டா? ஒரு பைசா காயின் இருக்கு, அது என்ன சொல்கிறாங்க? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதனுடைய கண்டென்ட், அதாவது இது எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா அலுமினியம் அண்ட் மெக்னீஷியம் அலாயினால் உருவாக்கப்பட்டது. இதனுடைய எடை பார்த்தீங்கன்னா 0.75 கிராமு. இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குதுங்க, இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதனுடைய டயகனல் இருக்குது பாரு, இதனுடைய டயகனல் பார்த்தீங்கன்னா 17 mm. ஸோ 10⁻³ m. It is electrical neutral and contains equal amount of positive and negative charge. அப்போ என்ன சொல்லிட்டாங்க? நியூட்ரல் சொல்லிட்டாங்க, ரைட்? நியூட்ரல் அப்படின்னா எனக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் அது வந்து நியூட்ரல் பாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நல்லா கவனிங்க. ட்ரீட்டிங் த பைசே காயின் மேட் அப் ஆஃப் அலுமினியம் ஒன்லி. அதாவது இப்போது முன்னாடி என்ன இருந்ததுன்னா அலுமினியம்னாலையும் மெக்னீஷியம்னாலையும் உருவாக்கப்பட்டது. இப்போது வெறுமனே அலுமினியம்னால மட்டும் உருவாக்கப்பட்டது. அப்படின்னா ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் அன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ்னு கேட்குறேன்.
ரைட் அலுமினியம்னால மட்டும் உருவாக்கப்பட்டதுன்னா அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.75 கிராம். சரியா, ஃபஸ்ட்டு மாசு இது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய டயகனல். ரைட், ஸோ டயகனல் பார்த்தீங்கன்னா 17 mm. ஸோ 17 10⁻³ mm. சரியா, பிஃபோர் தட் இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். இப்போ வந்து அலுமினியம் மட்டும் எடுக்கிறோம். அப்போ we know that we generally have atomic mass. Right, atomic mass of aluminum பார்த்தீங்கன்னா 26.98 gram. இல்லையா, atomic mass of aluminum is 26.9815 gram அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு we have that. ரைட், அப்போ இதில் எவ்வளோ ஆட்டம் இருக்குது? ரைட், நம்பர் ஆஃப் ஆட்டம். ரைட், நம்பர் ஆஃப் ஆட்டம் நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கிறோம் மோல் இன்டு அவகேட்ரோ நம்பர். சரியா, மோல் இன்டு அவகேட்ரோ நம்பர். அப்போ மோல் அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறோம்? மோல் அப்படின்றது வந்து we generally define that as அந்த கிராம் இல்லையா. ஸோ அது எவ்வளோ கிராமு ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய அட்டாமிக் மாஸ், அதுதான் நம்ம வந்து மோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மோல் எப்படி சொல்லலாம்? அதனுடைய கிராம் எவ்வளோங்க? 0.75 கிராமு டிவைடட் பை அட்டாமிக் மாஸ் எவ்வளோப்பா? 26.98. ரைட், இன்டூ அவகேட்ரோ நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சது தான் 6.023 இன்டூ 10⁻23. சரியா, ஸோ இதை நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ டு பி 1.6742 மல்டிப்ளை பை 10⁻22. சரியா, ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் ஈக்குவல் டு வாட்? மோல் இன்டூ அவகேட்ரோ. மோல் அப்படின்றது என்ன? 1 மோல் அப்படின்றது 14 கார்பன் ஆட்டம். ரைட், 14 கார்பன் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு மோல் அப்படின்றது ஒரு டசன் அப்படின்ற மாதிரி 12 கார்பன் ஆட்டம். சரிங்களா, 12 கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அட்டாமிக் நம்பருங்க. ரைட், அட்டாமிக் நம்பர். அப்போ அட்டாமிக் நம்பர் ஃபார் அலுமினியம் என்னது? நமக்கு தெரியுங்க, 13 தான் இல்லையா. அப்போ என்ன சொல்லலாம்? அப்போ அட்டாமிக் நம்பர் 13 அப்படின்னு சொல்லும்போது அட்டாமிக் நம்பர் அப்படின்றது என்ன? நம்பர் ஆஃப் புரோட்டான். சரியா, நம்பர் ஆஃப் புரோட்டான். அப்போ அது எவ்வளோ? 13. அப்போ இட் ஷோஸ் அஸ் எலக்ட்ரான் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 13. கரெக்டா? நம்ம அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர் அப்படின்றது நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்னு நம்ம மாஸ் நம்பர் சொல்கிறோம். இது அட்டாமிக் நம்பர் ஆஃப் அலுமினியம் பார்த்தீங்கன்னா 13. அப்போ என்ன சொல்லலாம்? எனக்கு ஒவ்வொரு ஆட்டம்லேயும் 13 புரோட்டானு 13 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ we need to find the number of positive charges and the negative charges in 1 paise coin இல்லையா. அப்போ என்ன சொல்லலாம்? we have a general formula NZE. N stands for what? N stands for number of atom. அப்போ அந்த ஒரு பைசால இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் என்னங்க? நம்ம படிச்சிருக்கோமே, நம்பர் ஆஃப் ஆட்டம் which is equal to மோல் இன்டூ அவகேட்ரோ நம்பர். மோல் அப்படின்றது அவ்வளோ கிராமு பை அட்டாமிக் மாஸ் தான் நம்ம மோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி we found that the answer to be 1.6742 multiply by 10⁻22. சரி, இது நம்ம கண்டுபிடிச்சோம். இசட் அப்படின்றது என்ன? அட்டாமிக் நம்பரு 13. இ அப்படின்றது என்ன? ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் 1.6 10⁻−19. ஸோ இதை நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ டு பி 34.8 kc கிலோ கூலும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஹியூஜுங்க, ரொம்ப அதிகமான சார்ஜ். ரைட், திஸ் இஸ் வெரி ஹியூஜ் சார்ஜ் வந்து நமக்கு அந்த இடத்துல இருக்குது. ரைட்டா? ஸோ இதில் இருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி இல்லைன்னா பயங்கரமான சார்ஜஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல இருந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க.
Okay, so this is the basic problem we have. அடுத்து பாருங்க, how many electrons are there in 1 coulomb of negative charge? So உங்களுக்கு இது தெரியும். நம்ம என்ன படிச்சிருக்கிறோம்? N which is equal to Q by E. இது E electron. 1 coulomb, அப்போ 1 coulomb divided by 1.6 10 to the power minus 19. Number of electrons தானே? இதை அப்படியே divide பண்ணுங்க. Right? அப்படியே divide பண்ணுங்க. So இப்படி divide பண்ணும்போது what value you are getting? You just make a note. Finally வந்து உங்களுக்கு எவ்வளவு வேல்யூ வரும்னா I think it will come around 6 point அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வேல்யூ வந்து நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ ஒரு கூலும் அதாவது 1 டிவைடட் பை 1.6. சரியா? ஸோ we have 6.25 into 10 to the power 18 electrons. சரி, அப்போ ஒரு கூலும்ல எனக்கு இவ்வளோ எலக்ட்ரான் இருக்கு. அப்போ நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னா 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் பர் செகண்ட். அப்போ ஒரு ஆம்பியர் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு செகண்டும் இவ்வளோ எலக்ட்ரான் வந்து மூவ் ஆகுதுங்க. யோசிச்சு பாருங்களேன், பயங்கரம், எக்கச்சக்கமான, அது கவுண்டே பண்ண முடியல. பாருங்களேன், 6 2 5 0 0 2 4 6 8 10 12 14 16 இவ்வளோ எலக்ட்ரான் வந்து ஒரு செகண்டுக்கு மூவ் ஆகுது. அதுக்கு பேர் தான் 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறோம். 1 ஆம்பியர் கரண்ட். யோசிச்சே பார்க்க முடியல, இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது ஒரு செகண்டுக்கு. யோசிச்சு பாருங்க, தலையோ சுற்றிடுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பாருங்களேன், a metal sphere has a charge, ரைட்? ஒரு மெட்டல் ஸ்பியர் இருக்கு, அதில் சார்ஜ் என்ன சொல்கிறாங்க பாருங்க, Q which is equal to -6 மைக்ரோ கூலும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா when electron, ரைட்? ஸோ when 5 into 10 to the power 12 electrons, அப்போ N which is equal to 5 into 10 to the power 12 electrons, right? So அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிமூவ்டுங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க, ரைட்? ஸோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ இவ்வளோ எலக்ட்ரான் ரிமூவ்டு நான் இங்கே எழுதிடுறேன், ரிமூவ்டு. அப்போ இவ்வளோ எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எவ்வளோலேருந்து 6 மைக்ரோ கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்குதுப்பா. இந்த 6 மைக்ரோ கூலும் ஆஃப் சார்ஜில் முதல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த எலக்ட்ரானுடைய இந்த எலக்ட்ரானை நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் எலக்ட்ரான் வந்து கிடச்சிடும். அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச பாருங்க, 1 கூலுமில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, 6.025 10 to the power 22 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சாரி 12 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? 12 or 18, வாட் இஸ் தட்? 18 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? 6.25 10 to the power 18 எலக்ட்ரான்ஸ் இருந்தது. அப்போ 6 மைக்ரோ கூலுமில் எவ்வளோ இருக்கும்? N which is equal to Q by E. N என்ன? 6, மைக்ரோனா 10 to the power minus 6 divided by 1.6 10 to the power minus 19. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா you will get the value to be 37.10 to the power 12. அவ்வளோதான், ரைட்? ஸோ இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். 37.5 10 to the power 12 electrons are there in 6 மைக்ரோ கூலும். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? 6 மைக்ரோ கூலும்ல எனக்கு இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது, ரைட்? அப்போ என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ எலக்ட்ரான்ஸில் நான் 5 into 10 to the power 12 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன், ரைட்? நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போது எவ்வளோ ரிமூவ் பண்ணியிருக்கேன்? ரிமூவ்டு எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 37.5 10 to the power 12ல் நான் என்ன பண்ணிட்டேன், 5 into 10 to the power 12 எலக்ட்ரானை நான் தூக்கிட்டேங்க. அப்போ இப்படி தூக்கிட்டேன்னா ஐ கெட் த வேல்யூ டு பி 37ல் 5 போச்சுன்னா 32.5 இன்ட்டு 10 to the power 12 எலக்ட்ரான்ஸ் தான் நமக்கு மிச்சம் இருக்குது, ரைட்? நம்ம மிச்சம் இருக்கிறது இவ்வளோ எலக்ட்ரான்ஸ். ஸோ திஸ் இஸ் மல்டிபிள் பை 1.6 இன்ட்டு 10 to the power minus 19 ஈச் சார்ஜ், ரைட்? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், we get the value to be 5.2 10 to the power minus 6 கூலும்னு வரும். இல்லைனா you can write that as 5.2 மைக்ரோ கூலும் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம், ரைட்? ஸோ since this is number of electrons we cannot write this, ரைட்? ஸோ நமக்கு வந்து
இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 5.2 10 to the power minus 6 electrons are present. ஓகேவா? ரைட். ஸோ அப்போ சாரி, திஸ் இஸ் சார்ஜ் இல்லையா? வாட் இஸ் த நெட் சார்ஜ்? கரெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுங்க. இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ சார்ஜ்னு சொல்லும்போது இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை மல்டிப்ளை பை ஈச் சார்ஜ். எப்படி சொல்கிறீங்க சார்? இங்கே பாருங்கள், எனக்கு இவ்வளோ எலக்ட்ரான்ஸு, ரைட்டா? ஸோ அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் n பார்த்தீங்கன்னா 32.5 10 to the power 12 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நமக்கு சார்ஜ் கேட்குறாங்க. Q அப்படின்றது என்ன? n டைம்ஸ் E. n என்ன? இதை தான் சொன்னோம், 32.5 10 to the power 12ன்னு சொன்னேன். எலக்ட்ரான் பாரு 1.6 10 to the power minus 19. அப்போ எனக்கு ஃபைனல் என்ன வருது? இதுதான் வருது. என்ன? 5.2 10 to the power 6 கூலும் தான். கரெக்ட். அப்போ 5.2 மைக்ரோ கூலும். அப்போ எனக்கு இவ்வளோ சார்ஜஸ் வந்து இருக்குது. அதாவது எனக்கு -6 மைக்ரோ கூலுமில் எனக்கு 5 into 10 to the power 12 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு மிச்சம் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 32.5 10 to the power 12 எலக்ட்ரான்ஸ். அப்போ அதில் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ், நெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 5.2 மைக்ரோ கூலும். பொறுமையாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது கிளியராக புரிஞ்சிடும். சரியா? ஸோ வி கேம் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் அண்ட் ஐ பிலீவ் தட் திஸ் இஸ் த லாஸ்ட் ப்ராப்ளம். ரைட். ஸோ வி கம்ப்ளீட்டட். ஸோ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். A sphere of lead of mass 10 gram. ரைட், 10 gram. அதனுடைய நெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா -2.5. ரைட். ஸோ 10 கூலும் நமக்கு இருக்குது. ஸோ 2.5 இது ஆக்சுவலாக வந்து -9, சாரிப்பா, -9 கூலும். தட் இஸ் 10 to the power 0 இல்லை, 10 to the power -9. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வந்து நமக்கு 2 கேள்விகள் கேட்குறாங்க. நல்லா கவனி. ஒரு லெட் இருக்குது, அதனுடைய எடை பார்த்தீங்கன்னா 10 கிராமு. அதனுடைய சார்ஜ் பார்த்தீங்கன்னா -2.5 10 to the power -9 கூலும் இருக்குது. முதல் கேள்வி என்னென்னா, find the number of excess of electron present. Right? Find the number of excess of electron present அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா. நம்ம வந்து கண்டினியூஸாக பயன்படுத்திட்டு வர்ற அதே ஃபார்முலா தான். ரைட். ஸோ அதே ஃபார்முலாவை தான் இப்போ நான் இங்கே வந்து பயன்படுத்த போகிறேன். ஸோ நமக்கு என்ன இருக்குது? நம்பர் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் n which is equal to q by e. q என்ன சொல்லியிருக்கிறாங்க? -2.5 10 to the power -9. சரியா? அண்ட் டிவைடட் பை அதனுடைய சார்ஜ் -1.6 10 to the power -19. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் போயிடும். இங்கே வந்து 10 to the power 10 இருக்கும், 1.5. ரைட். ஸோ 1.5 10 to the power -19 மேலே +19. ஸோ 10 தான். சரியா? ஸோ 10 எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ சார்ஜில் இவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இதுதான் முதல் கேள்வி. ரெண்டாவது பாருங்க, how many excess electron are per lead atom. அப்போ per lead atom அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது. ரைட். அதனுடைய அட்டாமிக் நம்பர் கேள்வியில் கொடுத்துருக்குறாங்க 82. அதனுடைய அட்டாமிக் மாஸும் கேள்வியில் கொடுத்துருக்காங்க. யாரோட அட்டாமிக் மாஸ்? லெட். சரியா? ஸோ அப்போ ரெண்டாவது கேள்வி, லெட்டினுடைய அட்டாமிக் நம்பர். ரைட். அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 82ன்னு சொல்லிட்டாங்க. அட்டாமிக் மாஸ், ரைட், அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 207 கிராம் பர் மோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? வி ஹேவ் அ ஜெனரல் கான்செப்ட். நம்பர் ஆஃப் ஆட்டம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் அந்த மோல் இன்ட்டு அவைகட்ரோ நம்பர். ப்ரீவியஸாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அப்போது 10 கிராமில், ரைட், 10 கிராமில் நமக்கு எவ்வளோ இருக்குது? ரைட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 10 டிவைடட் பை 207 மல்டிப்ளை பை அந்த அவைகட்ரோ நம்பர். சரியா? இந்த ப்ராப்ளம் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம், பட் நம்பர்ஸ் மட்டும் இங்கே மாறி இருக்கு. ஸோ அப்போ இதை நம்ம
calculate பண்ணனா you will get the value to be 2.91 10 to the power 22 atoms. அப்போ number of atoms வந்து எனக்கு இவ்வளோ இருக்கு. number of atoms என்ன mole into Avogadro number. சரியா, Avogadro number. அதுதான் வந்து number of atom உடைய general formula. So இங்க என்ன கேக்குறாங்கன்னா the number of excess electron, right? So excess electron எவ்வளோ per lead atom அப்படின்னு சொல்லி நமக்கு கேக்குறாங்க. அப்போ we can simply write சரி, ரொம்ப சிம்பிளா எழுதிக்கலாம். நமக்கு excess electron எவ்வளோ இருக்கு 1.5 10 to the power 10. இதுதான் number of electron excess இருக்கிறது. நமக்கு number of atom எவ்வளோ 2.91 10 to the power 22. அப்போ இதை சால்வ் பண்ணி பாருங்களேன். you will get the value to be 5.36 10 to the power minus 13 electron. அப்போ இவ்வளோ எலக்ட்ரான் வந்து நமக்கு வந்து எக்ஸஸா இருக்கு, ரைட்? இது வந்து 10 கிராம். இது வந்து நல்ல கவனிங்க, இது 10 கிராம்ல, ரைட்? 10 கிராம்ல எனக்கு இவ்வளோ எக்ஸஸா இருக்கு, சரியா? ஸோ 10 கிராம் I'm calculating for 10 கிராம், சரியா? ஸோ பொறுமையாக பாருங்க, ரொம்பவே ஒரு பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் தான் இது. ஜஸ்ட் மறுபடியும் நான் சொன்னது லைட்டாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரை டு கிவ் கான்ஸ்டன்ட் ரீவிஷன், நாட் ரிவிஷன், இட் இஸ் ரீவிஷன். மறுபடியும் பார்க்கணும் again, right? So just note down the question. practice ஒன்று மட்டும்தான் உங்களை வந்து ஃபிசிக்ஸில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மூல காரணமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, again and again you have to do practice is the only way to succeed, to score good marks in NEET exam. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாருன்னா இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டையும் நம்ம வந்து இந்த மாதிரி நீட்டுக்கான சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிடுங்க. ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலையும் மற்ற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்களும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கிவ் ரிவ்யூ. ஸோ ஃபீட்பேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரூவ் மை செல்ஃப். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இதில் வந்து நம்ம வந்து திருத்திக்கிட்டே போகலாம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.